திருநாவுக்கரசு பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணுவாரு, ஆனா சர்ச்சையில சிக்காம இத்தனை வருஷமா நீந்தி வந்ததுக்கு காரணம்? அது காரணம் வந்து நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து வரிசை அவர் 70 ஐஏஎஸ் ஆஃபீஸரு அவ்வளோ விழாக்காக இருந்தது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள்லேயே பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், நான் தான் முதல் கோடீஸ்வரனாக இருக்கணும். ஆனால் அரசியல்வாதிகள்லேயே நான் தான் ஏழையாக இருப்பேன். அதனால் 1988 ஜனவரி 13 நினைக்கிறேன், நீங்க ஜெயலலிதா தலைமையில வந்து எம்ஜிஆர் மாளிகையை முற்றுகிடுறீங்க. எம்ஜிஆரோட தொண்டர்லாம் இருக்காங்க. ஒரு பயம் இல்லையா சார் உங்களுக்கு? அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். எம்ஜிஆர் இறந்து ஒரு மாசம் ஆகுது, எல்லாரும் கொதிப்புல இருக்காங்க. அப்படின்றப்ப நீங்க 4 பேர், சோமசுந்தரம் 4 பேர் போறீங்க. ஒரு பயம் வரலையா சார்? நிறைய பேர் பின்வாங்கிப்பாங்க. ஜெயலலிதா அவர்கள் அடிக்காத ஆளே கிடையாது. சுப்பிரமணிய சாமி எல்லாம் துரத்தி கல்ல விட்டு அடித்தாங்க. ஈவன் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேஷனே 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து இறங்க முடியாமல் எல்லாம் தவிச்சு கிடந்தார். அது மாதிரி எங்காவது சிதம்பரம் நண்பர் சிதம்பரம் காரை உடைச்சு அவர் மினிஸ்டர் கேபினெட் மினிஸ்டராக இருக்கும்போது திருச்சியில் கல் விட்டு எம்ஜிஆரோட பயணித்தது, ஜெயலலிதா பயணித்தது, தனி கட்சி ஆரம்பிச்சது, திருப்பி வாஜ்பாயோட இணைத்தது, அடுத்து காங்கிரஸ் வந்தது. இதுல நம்ம எந்த இடத்துலயா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா சார்? இல்லை தப்பு நான் ஏன் பண்ணணும்? அதாவது எடுத்த முடிவு நான் எடுத்துருக்கேன். அது கேள்வி கரெக்டு. தப்பு பண்ணேன்னு தப்பான முடிவு எடுத்துருக்கீங்க அவனுங்கிறீங்கன்னா கேட்குறீங்க. நான் வந்து திமுகவுக்கு போயிருந்தா நானும் இப்போ அங்கே 10 மந்திரி இருக்கிற முதல்ல 10 பேர் திமுக. ஒரு கேள்வி ரொம்ப இருக்குது. திமுக பக்கம் போகவே இல்லை. அண்ணா திமுகல இருந்து போன 10-12 பேர் அங்கே திமுகவில் மந்திரியா இருக்காங்க. நானும் எனக்கு போனால் கலைஞர் கொடுத்துருக்க மாட்டாரு. கலைஞர் என்னை கூப்பிட்டாரு. அப்போ நான் ஜெயலலிதா மாடு சண்டை போட்டு வெளியே இருக்கிற போது தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுக இளைஞரணி செயலாளர், நான் அதிமுக இளைஞரணி செயலாளர். இப்போ இருக்கிற அதிமுக பல தலைவர்களும் சட்டக்கல்லூரியிலேருந்து நான் இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது பல பேரை ரஜினிகாந்த் சொன்னீங்க. ரஜினிகாந்தும் நீங்களும் இரவு நேரங்களில் 2 வீலரில் போவீங்க, அதை எம்ஜிஆர் கூப்பிட்டு சத்தம் போட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள் கல்யாணத்தில் பேசும்போது நானும் அவரும் பல நேரத்தில் சந்திப்போம், படிக்கடி பார்க்க முடியலன்னு. வணக்கம் சார். வணக்கம். இத்தனை ஆண்டுகால அரசியல் பயணத்தில் நீங்கள் கற்றது, பெற்றது, இழந்தது என்ன சார்? சரி, அரசியல் ரீதியாக வந்து அரசியல்னு பார்த்தீங்கன்னா நான் இளமை காலத்துலேருந்து அரசியலில் இருக்கேன். இளமை காலம் எங்கள் அப்பா காங்கிரஸ்காரர், காங்கிரஸ் மாப்பிள்ளை. ஆமாம், அதுக்கு காரணம் எங்கள் மாமனார், பெரிய மாமனார் வந்து அறந்தாங்கில ஓப்பனாக இருக்குது, காமராஜருக்கெல்லாம் வேண்டியவங்க. அதனால் அவர் தான் 3-4 தடவை எலெக்ஷனில் அறந்தாங்கில எம்எல்ஏக்கு போட்டி போட்டார். போட்டு குறைஞ்ச வித்தியாசத்தில் தோற்றுருவார். இருந்தாலும் காமராஜர் அவரே தான் காமராஜர் அவரே தான் நிறுத்தினார். 1957 57, 62, 67, 71 4 தேர்தல் இந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மாமனாரில் நின்றுருக்கார். 77 நான் நின்ன பிறகு தான் அவர் நிற்கலை. 77 அந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே அதிமுகவில் நான் மட்டும் தான் ஜெயித்தேன். 77 மிச்சம் 4 தொகுதியும் காங்கிரஸ் தான் ஜெயிச்சது. புதுக்கோட்டை ராஜாலேருந்து சுந்தரராஜ் ஆரம்பித்து எல்லாமே காங்கிரஸ் தான். புஷ்பராஜ், சென்ராஜன், இந்த மாதிரி எல்லாரும் வெற்றி பெற்றாங்க. மொத்தமாக காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றுச்சு. அதுக்கு அதே மாதிரி நான் காங்கிரஸ் குடும்பம் பள்ளிக்கூடத்தில் நான் படித்ததும் முதல் நான் சீட்டு எழுதி கொடுத்ததே காலமாட்டுக்கு காங்கிரஸினருக்கு தான் சீட்டு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா எங்கள் பக்கத்து கிராமம் 2 கிலோமீட்டரில் பெரிய மாமனார், அவர் தான் வேட்பாளர். எங்கள் அப்பா காங்கிரஸுக்காரு. ஊரில் சீட்டு கிட்டு கொடுக்கலாம், நான் தான் கொடுப்பேன் 8வது 10வது படிக்கும் போதெல்லாம். அதுக்கு பிறகு நான் எஸ்எஸ்எல்சி பியூசி காலேஜ் வந்து 25 வரேன். திமுக ஆதரவாளராக இருந்தேன். தலைவர் 70 கட்சி ஆரம்பிக்கும் 70 சேர்ந்தேன். இப்படி என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடர்ந்து பயணம். அரசியல் என்ன தந்தையார் இருக்கு பாரு, தந்தையார் தான் எனக்கு முதல் ஹீரோ. எனக்கு எங்கள் அப்பா ஊராட்சி மன்ற தலைவராக மக்களிடத்தில் ஓட்டு வாங்கி ஜெயிச்சார். 10 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருந்தார். அந்த மாதிரி பல்வேறு குணாதிசயங்கள் எங்கள் அப்பாட்ட வந்து கற்றுக்கிட்டேன். அதுக்கடுத்து நான் முழுமையாக வந்து என்னுடைய பழக்க வழக்கங்களில் என்னுடைய பாதிப்பு யார் பாதிப்புனா கொஞ்சம் எம்ஜிஆர் இருந்தால் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன். அரசியலில் தொடர்ச்சியாக முன்னாள் இந்திரா காந்தி அம்மா இருந்து, ராஜீவ்காந்தியிலேருந்து, முன்னாள் பிரதமர்களிருந்து இப்போ இருக்கிற மோடி அவர்கள் வரைக்கும் தெரியும். அவர் சிஎம்மாக இருக்கும்போது நான் அமைச்சராகவே இருந்தேன். மத்திய பிரதேசத்தில் எம்பியாக இருந்தேன். அங்கே பிஜேபியில் வாஜ்பாய் தலைமையில் அமைச்சரவையில் இருந்தேன். அவர் சிஎம் இருந்தார். எக்ஸிக்யூட்டிவில் இருந்தேன். ஆல் இண்டியா செக்ரட்டரியாக இருந்தேன் பிஜேபியில். நான் அவரை அடிக்கடி சந்திக்க பேசுறதுக்கெலாம் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவர் பிரதமர் ஆன பிறகு தான் அவரை போய் பார்க்கறதில்லை. ஏன்னா பார்த்தா கூப்பிடுவார் அவர். அதுக்கு நான் தெரிஞ்சவராக இருக்கனால ஏதாவது பேசுவார். எதுக்காக போய் காங்கிரஸ் இருந்துட்டு அவர் போய் பார்க்கணுன்னு
தனியாரெல்லாம் பார்க்கல, நிகழ்ச்சிகளுக்காகவோ அல்லது பார்லிமெண்ட்டை பார்க்க தவிர. ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த மாதிரி அங்கே இருக்க நிறையா பேர் அப்போ இங்கே வந்து வீட்டில் எல்லாம் சாப்பிட்டு போயிருக்காங்க நிகழ்ச்சி நடத்தி. இந்த வீட்டில் இங்கேயே வந்து ராஜ்நாத் சிங் சாப்பிட்டு போயிருக்காரு. அது மாதிரி நிறையா தலைவர்களை சொல்ல முடியும், வந்து நண்பர்கள் தான், எல்லாமே தெரிஞ்சவங்க தான். ஸோ இப்படி பல பேரோட பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதன் மூலமாக பல்வேறு வகையான வாஜ்பாயில் ஒரு நல்ல தலைவர், அற்புதமான தலைவர். அது மாதிரி அது மாதிரி மன்மோகன் சிங்காக இருக்கட்டும், நரசிம்மராவாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தி என்னை தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காரு. தேர்தலுக்கு வரும்போது இப்போ ஜெயஜான்னு பிரச்சனைகள் இருந்து தலைவர் அமெரிக்காவில் இருந்தார். அவர் கவர்னரோட வீட்டில் தங்கியிருக்காரு இங்கே ராஜ்பவனில். அவர் கூட உதவியாளர் வந்து ஜார்ஜ் வந்து திருநாவுக்கரசு யாருன்னு கேட்டார். பிஎம் சாப்பிட்டு கிளம்புறதுக்கு உட்காந்துருக்காரு தனியாக ராஜீவ்காந்தி. வாங்கணும் கூப்பிட்றாங்க, பிஎம் கூப்பிட்றாரு, உள்ள கூப்பிட்டு உட்கார சொல்லி. இல்லை அப்போ நான் யங்ஸ்டர் இளைஞரணி செயலாளர், நான் எனக்கு இளைஞரணிக்கு அதிகமாக இடம் வேணும்னு சண்டை போட்டுட்ருக்கேன். அதை கேள்விப்பட்டு அவர் எல்லாம் ஒற்றுமையாக செயல்படுங்க, எம்ஜிஆர் திருப்பி நல்லா வந்துடுவார் போயிடுவார்னு கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேசிட்டு போனார். இது மாதிரி பலரோடு பார்க்கக்கூடிய அவங்களுடைய திறமைகள், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவற்றையெல்லாம் கவனித்து நல்லது ஏதோ அதை சிலவற்றை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த மாதிரி அரசியலில் 50 வருஷத்தில் ஏராளமான அனுபவங்கள் கிடைச்சிருக்கு. இனிமையான அனுபவங்கள், மகிழ்ச்சி. புரட்சி எம்ஜிஆரோட பழகின காலங்கள், அவர் எப்படி பழகுவார், எப்படின்னா விருந்தோம்பல் பண்பு எப்படி இருந்தது, மற்றவர்கள் உதவக்கூடிய தன்மை அவற்றை எப்படி இருந்தது, பிரச்சனைகளை எப்படி அணுகினார், இந்த மாதிரி அப்படி மத்திய சபையிலே இருந்து பார்க்கக்கூடிய அந்த அனுபவங்கள். வாஜ்பாய் அமைச்சர்கள் இருந்து, வாஜ்பாய் ஒரு அற்புதமான தலைவர். அது மாதிரி அத்வானி ஒரு உறுதியான தலைவராக அந்த கட்சி வளர்றதுக்கு அவரும் காரணம். அது மாதிரி ஒரு ஆளுமை மிக்க தலைவர்கள் பலரோடு பழகக்கூடிய வாய்ப்புகள். தமிழ்நாட்டில் அது மாதிரி புரட்சி எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள், கலைஞர், மூப்பனார், வாழப்பாடி ராமமூர்த்தி, அண்ணனுக்கு கம்யூனிஸ்டில் கல்யாண சுந்தரம், ராமமூர்த்தி, உமாநாத், இந்த மாதிரி சால்வர்ஸாக இருந்த பெரிய தலைவர்கள், அண்ணன் அப்துல் சமது, அப்துல் லத்தீஃப், இந்த மாதிரி முஸ்லீம் லீக்கில் இருந்த பெரிய தலைவர்கள், இப்படி பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருந்த தலைவர்கள், இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் இருந்து இப்போ சமீப காலத்தில் சமகாலத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், இதெல்லாம் ஒரு ஒரு வாழ்க்கையில் 50 வருஷங்கிறது. அது மாதிரி சினிமா துறைன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர், சிவாஜி கணேசன்லேருந்து ஆரம்பித்து ஈவன் ஜெமினி கணேசன்லேருந்து ஈவன் ஜெய்சங்கர் எனக்கு நல்ல நண்பர், ரவிச்சந்திரன் நல்ல நண்பர். இப்போ அப்படியே அருமையான நண்பர் ரஜினிகாந்த் அவர்கள், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர். ஈவன் கமலஹாசன், இப்படி பலரோட திரைத்துறையில் நானும் படம் எடுத்தேன், நடித்தேன். இப்படி அந்த மாதிரி சினிமாவிலேயும் ஒரு டச் இருந்தது. இப்படி பல்வேறு வகையான மாதிரி பல்வேறு இலக்கியவாதிகள், இப்படி பல்வேறு வகையான அனுபவங்களை பெறக்கூடிய 40-50 வருஷத்தில் அது கிடைச்சது. அது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதமாக கருதுகிறேன், ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். இது வந்து அதில் நல்ல அனுபவங்கள் இருக்குது, கசப்பான அனுபவங்கள் இருக்குது. அதில் பாடங்களும் கற்றிருக்கிறேன். அந்த அனுபவம் ப்ளஸ் பாடம். இழப்புங்கிறது வந்து தேர்தலில் சில நேரங்களில் கூட்டணி மாற்றங்களால் ஏற்படுகிற தோல்விகள், இப்படி இப்போ சீட்டு கிடைக்காம போன இந்த மாதிரி விஷயங்கள். என்னைக்காவது நீங்கள் நான் இந்த அரசியல் வாழ்க்கை என்னோட வாழ்க்கையாக இதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினச்சது உண்டா சார்? நான் அப்படி நினைக்கிறதே இல்லை. நெகட்டிவ் தாட்ஸ். ஆமாம், அது வந்து அதனால் வந்து இப்படி இந்த இழப்புகள்னு சொல்ல முடிச்சது. அதனால் இது மாதிரி ஏற்படுகிற சின்ன சின்ன இடையில வர்ற அதெல்லாம் இழப்பாக நினைக்கல, தடங்கல்களாக நினைக்கிறேனே தவிர இந்த தடங்களை தாண்டி போக முடியும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். இதெல்லாம் தற்காலிகமான விஷயங்கள் தான் சொல்லி. அதனால் நான் வந்து இன்னமும் நான் வந்து பின்னோக்கி இப்போ அரசியலில் நான் புரட்சி எம்ஜிஆர் இருந்த செல்வாக்குக்கு அல்லது அவர் எனக்கு வச்சிருந்த இலாக்கா, 30 வயசில் 70 ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்தாங்க என்கிட்ட. ஒரு 15-20 டிபார்ட்மெண்ட் இருந்தது. இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்ட்லூம்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், தமிழ்நாடு சுகர் ஃபேக்ட்ரி, டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி, சிமெண்ட் ஃபேக்ட்ரி, அந்த மாதிரி சால்ட் கார்பரேஷன், எலக்ட்ரானிக் ஆப்ரேஷன்னு வரிசையாக ஒரு 70 ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவ்வளோ இலாக்கா இருந்தது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள்லேயே பெரிய கோடீஸ்வரனாக இருக்கணும், நான் தான் முதல் கோடீஸ்வரனாக இருக்கணும். ஆனால் அரசியல்வாதிகள்லேயே நான் தான் ஏழையாக இருப்பேன். அதனால் நான் பணத்தை பற்றி கவலைப்பட்டதும் இல்லை, பணம் சம்பாதிக்கிறதில் வந்து கவனம் செலுத்தியிருந்தால், அல்லது நல்ல வேலை ஜெயலலிதா அமைச்சராகவும் இல்லை, அதனால் ஜெயிலுக்கும் போகல, இந்த குற்றச்சாட்டுலேயும் வந்து கோர்ட்டுக்கு போக வரவும் இல்லை. அதனால் மக்கள் மேலே ஒரு மரியாதை வச்சுருக்காங்க, அன்பு வச்சுருக்காங்க. ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு திருநாவுக்கரசு ஓரளவுக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு முழுவதும் தெரிஞ்ச பேராகவும், அவரா மோசமான ஆளுன்னு நல்ல மனுஷன்னு சொல்கிறாங்களோ இல்லையா, அவ்வளோ மோசமான ஆளாச்சேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மாதிரி ஒரு அந்த நற்பெயரை எடுத்தது தான் நான் பெற்ற லாபமாக, நன்மையாக கருதுகிறேன். அவ்வளோதான்.
இப்ப ரஜினிகாந்த் சொன்னீங்க. ரஜினிகாந்தும் நீங்களும் இரவு நேரங்கள்ல டூ வீலர்ல போவீங்க. அத எம்ஜிஆர் கூப்பிட்டு சத்தம் போட்டாரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இல்ல இல்ல அது ரஜினிகாந்த் அவர்கள் கல்யாணத்துல பேசும்போது அ, நானும் அவரும் பல நேரத்தில் சந்திப்போம். அ, படிக்கடி பார்க்க முடியலன்னு சும்மா விளையாட்டா தமாஷா சொன்னாரு. அ. அதுக்காக ரொம்ப நானும் அவரும் ஸ்கூட்டர்ல சுத்தணும், சைக்கிள்ல சுத்தணும்லாம் போய்லாம் அப்படி அதெல்லாம். சொல்லக்கூடாது. அவரும் சொல்லலை, நானும் சொல்லலை. ஆனால் அடிக்கடி செஞ்சுருக்கோம். அது பகல் இரவு என்ன இருக்கு. இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும். நான் மூப்பனாரை கூட ராத்திரி 12 மணிக்கெல்லாம் போய் பார்ப்பேன். ம். பார்ப்பேன்னா திடீர்னு கூப்பிடுவார், தம்பி வாங்க அப்படின்னு. மாப்பிள்ளை உங்களுக்கு சொன்ன மாதிரி காங்கிரஸ் மாப்பிள்ளை தான் கூப்பிடுவார். ம். ரொம்ப பிரியமாக இருப்பார். அவர் அரசியல் ரீதியான மாற்றங்கள் முடிவுகள் எடுக்கிற போது என்னை கூப்பிடுவார் பேசுவார். ஒரு 10 மணி 12 மணி கூட வாங்க தம்பிம்பார். பேசிட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் பேசிட்டு இருந்து வந்திருக்கேன். அது மாதிரி அரசியல்வாதிகளுக்கு ராத்திரி பகல் என்ன இருக்குது. எப்போ வாய்ப்புகள் கிடைக்குதோ அப்போ வந்து பேசுகிறோம், பழகுறோம். அதே மாதிரி ரஜினிகாந்தோடவும் நிறையா பழகக்கூடிய வாய்ப்பு இருந்தது. இப்போவும் பேசிட்டு பழகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு யதார்த்தமாக ரஜினிகாந்த் அவர்கள் நல்ல மனிதர். அவரோடு பழகிறது ஒரு இனிமையான ஒரு சுகமான ஒரு அஹ், நிகழ்வுகள் தான் வாழ்க்கையில். அதனால் எல்லாமே எல்லாம் கடந்து எல்லாமே மகிழ்ச்சிக்குரியது தான். இதில் இழப்போ கஷ்டப்படுறதுக்கோ ஒன்றும் இல்லை. சில பேர் அப்படி இருப்பாங்க, பதவி போச்சுன்னா இந்த ஃபீஸ் போன பல்பு மாதிரி ஆகிடுவாங்க, காற்று போன இது மாதிரி ஆகிடுவாங்க. ஆ. இப்போ நான் எப்பவும் ஒரே மாதிரி தானே இருக்கேன். நான் வந்து ஆஹ், என்னையும் பார்த்துக்கிறேன், யாரையும் பார்க்கறதையும் நிறுத்துறது இல்லை. புரோட்டோகால்லாம் இல்ல. டக்குன்னு இறங்கி வந்துடலாம். அந்த ஆமாம், மாதிரி. நான் வந்துடலாம், பார்க்கலாம். அந்த எப்பவும் யார் வந்தாலும் பார்த்துக்கிட்டே தான் பார்த்து இருக்கேன். என்ன அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்பவும் மக்களை போனால் வெளியே சந்திக்கிறது இந்த எனக்கு இடையில இந்த மகிழ்ச்சி. ஜெயலலிதா சர்ச்சை அப்படின்னு சொல்றப்போ அது ம். ஒரு கருத்து பார்த்தேன். ஈவிகேஎஸ் இளங்கோவன் கூட நிறைய சர்ச்சைகள்லாம் பேசுவாரு. திருநாவுக்கரசு பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணுவாரு. ஆனா சர்ச்சையில சிக்காம இத்தனை வருஷமா நீந்தி வந்ததுக்கு காரணம் என்ன? அது காரணம் வந்து நான் தனிப்பட்ட முறையில் யாரையும் வந்து கேவலமாக ஒரு வாழ்க்கையில் விமர்சனம் பண்ணது கிடையாது. சில அரசியல் தலைவர்கள் பார்த்தீங்கன்னா, சில அரசியல் தலைவர்களை அவங்கள மட்டும் இல்லை, குடும்பத்து வரைக்கும் இழுத்தெல்லாம் பேசுகிற ஆட்கள்லாம் இருக்காங்க மேடைகளில். அது மாதிரி நான் வந்து தலைவர்களை பற்றி பர்சனல் லைஃப் பற்றியோ அவங்க குடும்ப வாழ்க்கைகளை பற்றியோ வாழ்க்கையில் இது வரைக்கும் யாரையும் அரசியல் ரீதியாக கருத்து சொல்லுவேனே தவிர தனிப்பட்ட விமர்சனங்கள் யார் மேலேயும் வைக்கிறது கிடையாது. ஒன்று, அதனால எல்லாத்தையும் நட்பாக இருக்க முடியுது. சரி, பர்சனலாக பொலிட்டிக்கலாக பேசுகிறது வேறு. ஒன் டு ஒன்று அசிங்கமாக இதுக்கு பேசணும். ஒருத்தரை தரக்குறைவாக பேசுகிறது அந்த மாதிரி ஒரு பண்பு எனக்கு கிடையாது, கடவுள் புண்ணியத்தில். அதனால வந்து எல்லாருமே எங்கே பார்த்தாலும் வந்து எல்லா கட்சியிலையும் நண்பர்கள் இருக்காங்க. கீழ்மட்டத்தில் இருந்து எங்கே போனாலும் திமுகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும். இப்போ நான் போனதில் எம்பிக்கு நிற்கும் போது அங்கே அதிமுக நிற்கலை. அதனால் நிறைய பேர் அதிமுக ஆளுக்குள்ளேயும் வேலை பார்த்தாங்க. அதிமுக ஓட்டும் வந்துச்சு. இப்போ 4,60,000 ஓட்டு வந்துச்சுன்னா அவர் வாங்கினாரு. அதனால நிறைய பேர் தலைவர் ஆளு எம்ஜிஆர் ஆளியா, ஜெயலலிதாவுக்கு உதவி பண்ணவர் அவர் காலத்தில். அந்த ஜெயலலிதா கொண்டு வரதுக்கு ஒரு காரணமாக இருந்தவர். ஏன்னா கீழே இருக்க தொண்டர்கள் வரைக்கும் தெரியுது இல்லையா. அதனால் அவங்கெல்லாம் சரி போய் பேசுவேன். யாருக்கோ போடுறதுக்கு நான் எம்ஜிஆர் ஆள் தானே எனக்கு போடுங்கன்னா. திமுக பெரிய கட்சி, ஃபுல்லாக வேலை பார்த்தாங்க, அந்த ஓட்டு வாங்க தவிர கூடுதல் வித்தியாசத்துக்கு 2 லட்சம் அந்த மாதிரி அதிகமாக வர்றதுக்கு 4 லட்சம் 5 லட்சம் வர்றதுக்கு எல்லா கட்சியிலேருந்து வந்தால் தானே முடியும். 1988 ஜனவரி 13 நினைக்கிறேன். நீங்க ஜெயலலிதா தலைமையில வந்து எம்ஜிஆர் மாளிகையை முற்றுகிடுறீங்க. எம்ஜிஆரோட தொண்டர்லாம் இருக்காங்க. ஒரு பயம் இல்லையா சார் உங்களுக்கு? சரி, அதெல்லாம் சாமர்த்தியமான அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். எம்ஜிஆர் இப்ப இறந்து ஒரு மாசம் ஆகுது. எல்லாரும் கொதிப்புல இருக்காங்க. அப்படின்றப்ப நீங்க 4 பேர், சோமசுந்தரம் 4 பேர் போறீங்க. ஒரு பயம் வரலையா சார்? நிறைய பேர் பின்வாங்கிப்பாங்க. ஸ்டேஷன் வந்து அப்போ ஆமாம், அது நாங்கள் தனியாக கட்சி ஆரம்பிக்கிற போதும் ஒரு தடவை அங்கே போய் சண்டை போட்டிருக்கேன். ஜெயலலிதாவோட இருக்கிற போதும் போயிருக்கோம். அப்போ நான் கே சார்லாம் இருந்தோம். அதெல்லாம் இப்போ அந்த வயசுல அப்போ 40 வயசு அந்த மாதிரி 25-30 வயசுக்கு முந்த நடந்த நிகழ்ச்சிகள் சரியா தவறான இல்லை. அந்த நேரத்துக்கு அது சரியான நிகழ்வு எது செய்யணுமோ அப்படின்னு சொல்ல அரசியல்வாதிகள் வந்து பயப்படுறதுக்கு என்ன இருக்கு. நான் வாழ்க்கையில் ஜெயலலிதா அவர்கள் அடிக்காத ஆளே கிடையாது. சுப்பிரமணிய சாமி எல்லாம் துரத்தி கல்ல விட்டு அடித்தாங்க. ஈவன் எலெக்ஷன் கமிஷன் ஸ்டேஷனே 5 ஸ்டார் ஹோட்டல்ந்து இறங்க முடியாமல் எல்லாம் தவிச்சு கிடந்தார். அது மாதிரி எங்காவது நண்பர் சிதம்பரம் காரை உடைச்சி அவர் மினிஸ்டர் கேபினட் மினிஸ்டராக இருக்கும்போது திருச்சியில் கல் விட்டு காரெல்லாம் உடைச்ச காரோட புதுக்கோட்டைக்கு போய் போனார். இந்த மாதிரி சென்ட்ரல் மந்திரி, ஸ்டேட் மந்திரி, எலெக்ஷன் கமிஷன் சேர்மன், இந்த மாதிரி பல பேர் அங்கங்கே கார்கள் தாக்கப்பட்டு அடிபட்டு பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு. நான் ஜெயலலிதாவை கடுமையாக விமர்சிச்சிருக்கேன். நான் கடுமையாகவும் நமக்கு உதவி பண்ணியிருக்கேன். வந்துச்சு அந்த அம்மாவை அரசியலில் படிச்சு எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்னாடி நிற்கிறதுக்கு இடம். ஆமாம், அப்படி நான் இல்லைன்னா அந்த அம்மா வந்து ஷேக் ஆகிருப்பாங்க. அப்போ வந்து யாரே கிடையாது.
97 வந்து எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், பெரும்பான்மை அமைச்சர்கள் ம். எல்லாம் அங்கே தான் இருந்து. அப்போ ஜெயலலிதா கையில் பணமும் கிடையாது. அப்போ என்கிட்ட இருந்து 1000 லட்சங்களை அப்போ செலவு பண்ணி பணமும் சதையை பண்ணி நான் இளைஞரணி செயலாளர், பல்வேறு அமைப்புகள், பேரவைகள், கட்சி அமைப்புகள், கம்யூனல் அமைப்புகள் இப்படிலாம் ஆளை கொண்டாந்து பந்தோபஸ்து வரைக்கும் இந்த மாவுக்கு போட்டு எம்எல்ஏக்களை தூக்கி 33 பேரை பெங்களூருக்கு அனுப்பி, பூனேக்கு அனுப்பி, உக்கம் சந்து போன்ற ஆட்களை போட்டு அனுப்பி அப்புறம் கொண்டு போய் கேகேஎஸ்ஆர் மில்லில் வச்சு கொண்டாந்து என்னென்னமோ பண்ணோம். அதனால தான் அந்த அம்மா அந்த அணியை ஸ்தாபிக்க முடிஞ்சது. ஸோ அந்த நன்றி விசுவாசத்தில் என்கிட்ட மட்டும் தயாராக பண்ணல அந்த அம்மா. அதனால எனக்கு இந்த பயங்க ஏம்னா வாழ்க்கையில் இந்த வயசுக்கு மேலே எனக்கு என்ன பயம்? இப்போ இந்த புண்ணியத்துல என் மகனும் எம்எல்ஏ ஆயிடுச்சு. பிறந்தாயில அவன் தெரியாம அவன் அமெரிக்காவில் படித்தான். படிச்சுட்டு வந்துட்டு இங்கே வந்துட்டு அரசியலில் சின்ன வயசுல அவன் எம்ஜிஆர் மாதிரி வேஷம் போட்டு பரிசுலாம் வாங்கியிருக்காப்புல. அதனால அவருக்கு அரசியல் ஈடுபாடு இருந்தது. நல்லா 5 வருஷம் வெஸ்ட் மிச்சிகன் அமெரிக்கா தான் படித்தவங்கள படிச்சுட்டு வந்து இப்போ ஊரில் கிராமமாக போய் அறந்தாயில சுற்றிட்டு இருக்காங்க. அதனால எனக்கும் அது வந்து அரசியல்வாதிகள் வந்த பிறகு என்ன பயம் என்ன இருக்கு? அதான் இந்த எம்ஜிஆரோட பயணித்தது, ஜெயலலிதா பயணித்தது, தனி கட்சி ஆரம்பிச்சது, திருப்பி வாஜ்பாயோட இணைத்தது, அடுத்து காங்கிரஸ் வந்தது. இதுல நம்ம எந்த இடத்துலயா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க நினைச்சது உண்டா சார்? இல்ல இல்ல, தப்பு நான் ஏன் பண்ணணும்? அதாவது எடுத்த முடிவு நான் எடுத்துருக்கேன். கேள்வி கரெக்டு. தப்பு பண்ணேன்னு தப்பான முடிவு உணர்ந்திருக்கீங்கன்னா கேட்குறீங்க. அது மாதிரி நான் உணர விருப்பப்படலை அல்லது உணர வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய எதிர்காலம் அல்லது கட்சி, தமிழ்நாட்டுடைய நலன் அல்லது நான் என்ன செய்யணும், அரசியலில் ஒரு தன்மானம், சுயமரியாதை, ஒரு கட்சியில் இருக்கும்போது ஒரு கட்சிக்குள்ளே 2வது தலைவருக்கு 3வது தலைவரோட ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் ஒரு கட்சியிலேருந்து செயல்பட முடியும். கட்சி தலைவரோடவே இருக்கிற ஒரு கருத்து வேறுபாடு வந்தால் அந்த கட்சியிலேருந்து செயல்பட முடியாது. பல கட்சியிலும் இந்த உதாரணம். அது சில கட்சியில் எப்பவும் பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு 2வது ஸ்தானத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த முதல் ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கும் கருத்து வேறுபாடு அடிக்கடி வரும். எல்லா கட்சியிலையும் நீங்கள் பார்க்கலாம். அதை காங்கிரஸில் அந்த காலத்தில் 100 வருஷத்துக்கு முந்தி மகாத்மா காந்தியிலேருந்து ஆரம்பித்து சுபாஷ் சந்திர போஸ்லேருந்து ஆரம்பித்து சுபாஷ் சந்திர போஸ் கருத்து வேறுபாடு தானே போய் ஃபாரன் பிளாக் ஆரம்பித்தார். கம்யூனிஸ்ட்டு இப்படி எல்லா கட்சிகளும் இப்போ இங்கே திமுக, அதிமுக எல்லாத்துலேயும் கட்சிகள் வந்து 1, 2ன்னு வந்தால் பிரச்சனை இருக்கும். அது சில பேர் ஸ்மூத்தாக போன ஆளுகளும் இருக்குது. இந்த பேராசிரியர் மாதிரி ஆட்கள் தான் அன்பழகனை பாராட்டணும். பேராசிரியர் அன்பழகனார் வந்து தான் கருத்து வேறுபாடோ ஆசிரியாக இருந்தாரோ அவர் எங்கே தொடர்ந்து கலைஞருக்கு துணையாகவே இருந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய வரலாற்றுக்குரிய நாயகர் 50 ஆண்டுக்கு மேலே இருந்த ஒரே ஆள் பேராசிரியர் அன்பழகனை மட்டும்தான் சொல்கிறாங்க. பொறுப்பில் 2ல் இருந்துக்கிட்டு 1, 2ஆ இருந்துக்கிட்டு பாக்கி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அகில இந்திய கட்சி, தமிழ்நாடு கட்சியில் ஏதாவது பிரச்சனைகள் வந்துருக்கும். அது யதார்த்தமாக ஏதோ கருத்து வேறுபாடு இல்லை கூட இருக்கவங்க ஏதாவது சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஏதோ வித்தியாசங்கள் பிரச்சனைகள் வரும். ஸோ அப்படி வரும்போது அப்படி முடிவுகள் எடுக்கிற போது ஏதோ ஒரு சூழ்நிலையில் சில முடிவுகள் நாமளே எடுக்கிறோம், சில முடிவுகள் நம்ம மேலே திணிக்கப்படுறோம். இப்போ நான் அதிமுகலேருந்து விலகணும்னு ஒரு காலத்தில் நினச்சதும் கிடையாது. அதிமுக இருக்கும்போது அதிமுகலேருந்து விலகப்பட்டதுங்கிறது என் மேலே திணிக்கப்பட்டது. அப்போ நான் வந்து திமுகவுக்கு போயிருந்தா நானும் இப்போ அங்கே 10 மந்திரி இருக்கிற முதல்ல 10 பேர் திமுக. ஒரு கேள்வி ரொம்ப திமுக பக்கம் போகவே இல்லை. அதிமுகல இருந்து போன 10, 12 பேர் அங்கே திமுக மந்திரியா இருக்காங்க. நானும் எனக்கு போனால் கலைஞர் கொடுத்துருக்க மாட்டாரு. கலைஞர் என்னை கூப்பிட்டாரு. அப்போ நான் ஜெயலலிதாவோட சண்டை போட்டு வெளியே இருக்கிற போது ஏன் கட்சிக்கு கஷ்டப்படுறீங்க இப்படியே என்கிட்ட சொன்னேன். நானும் கலைஞர் சொல்கிறார், பேராசிரியர் நான்லாம் எத்தனை வருஷத்துக்கு உயிரோட போகிறோம், அவங்கள மாதிரி இளைஞர்லாம் வரணுயா வாங்கன்னு கூப்பிட்டாரு. இப்போ நான் வந்து நம்ம எனக்கு அது புரட்சி எம்ஜிஆருடைய பாதிப்பு அவரோட இருந்ததுனால அவரை வந்து வளர்ப்பு ஒரு மகன் மாதிரி என்னை வளர்த்தாரு போனார். எத்தனை மந்திரி இருந்தாலும் நான் அவருக்கு 2வது இடம் மாதிரி 2வது பொசிஷனில் சட்டப்படி இல்லையே தவிர நான் சொன்னதெல்லாம் நடக்கும். நான் அந்த மாதிரி புரட்சி எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் ஆக்கி தளபதி ஸ்டாலின் அவர்கள் திமுக இளைஞரணி செயலாளர், நான் அதிமுக இளைஞரணி செயலாளர். இப்போ இருக்கிற அதிமுக பல தலைவர்களும் சட்டக்கல்லூரியிலேருந்து நான் இளைஞரணி செயலாளர் இருக்கும்போது பல பேரை மாவட்ட தலைவர்கள் போட்டது தான். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற அந்த கட்சியில் இருக்கிற முக்கியஸ்தர்கள் நானும் போச்சு எம்ஜிஆரும் சத்யா ஸ்டுடியோவில் இப்படி சேர் போட்டு உட்காந்துருப்போம். எனக்கு பின்னாடி ஒரு 10 பேர் நிற்பாங்க மாவட்டமாக. சத்யா ஸ்டுடியோவில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் மீட்டிங் போட்டு மத்தியானம் தலைவருக்கு நல்லா மீன், நண்டு, கருவாடெல்லாம் போட்டு குழம்பு போய் சாப்பாடெல்லாம் போட்டு ஃபோட்டோ எடுத்து அதில் இருக்கிற ஆளுங்க தான் இன்றைக்கி பல பேர் மந்திரி முன்னணி தலைவர்களாக இருக்காங்க. ஸோ அதனால் அதனால் அப்பப்போ எடுத்த முடிவுகள் அப்போதைய சூழ்நிலை நான் சொன்ன மாதிரி விரும்பி எடுத்தது, திணிக்கப்பட்டு எடுக்கப்பட்டது. அந்த நேரத்துக்கு அது சரிதான். அதை இப்போ நான் வந்து சரியா தப்பா விதி வழின்னு நினச்சிக்கலாம். இறுதியாக வந்துட்டு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஆட்சி, காமராஜ் ஆட்சி மீண்டும் வர வாய்ப்பு உள்ளதா? இது இங்கே வந்து நான் வந்துட்டு ஒரு சாமர்த்தியமான பதில் தேவையில்ல, சத்தியமான ஒரு பதில் கேட்குறேன். இல்லை, இப்போதைங்க என்ன வாய்ப்பு இருக்குங்க?
சரி, ஒரு கூட்டணியில் இருக்கோம், 25 வாங்கி 18 தான் வரோம். அதை வச்சுட்டு காமராஜர் ஆட்சி எப்படி அமைக்கிறது? அதனால காமராஜர் ஆட்சிங்கிறது ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது காங்கிரஸ்காரர்களுக்கு ஒரு இலக்கு. அது காமராஜர் ஆட்சின்னு ஏன் சொல்கிறோன்னா, காமராஜர் ஒரு தூய்மையான நேர்மையான நல்ல ஆட்சியை மக்கள் நல ஆட்சி நடத்தினார். தமிழ்நாட்டில் இருக்கிற அணைக்கட்டுகளாக இருக்கட்டும், இப்போ எதாக இருந்தாலும் கல்வித்துறையாக இல்லை, எந்த துறையாக எடுத்தாலும் அதில் சாதனைகள் நிகழ்த்தியவர் வந்து காமராஜர். புனிதமான நல்ல ஆட்சி நடத்தி, அதனால தான் காமராஜர் எக்ஸாம்பிள் காமிக்கிறோம். இதுக்கு சில விஷயங்களை காமராஜரை காமிக்கிறோம். எல்லா காலத்திலும் எல்லாமே எல்லாம் முதலமைச்சர்களும் கெட்டதே பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்க்ளூடிங் ஜெயலலிதா அவர்கள் வரைக்கும். இப்போ இருக்கிற தளபதி ஸ்டாலினாக இருக்கட்டும், முன்ன இருக்கிற எடப்பாடியாக இருக்கட்டும், அவங்கவுங்க காலத்தில் 4 நல்ல காரியம் நடந்திருக்கும், 2 கெட்ட காரியமும் நடந்து தான் இருக்கும். அதனால நல்லதாக பாராட்ட தானே செய்யணும். நமக்கு வந்து எல்லாரும் காமராஜ் ஆட்சி வரணும் காங்கிரஸ்காரங்க சொல்கிறது, கட்சிக்காரங்களை உற்சாகப்படுது, அல்லது எதிர்காலத்தில் ஒரு இலக்கு மாதிரி எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ காங்கிரஸை வளர்க்கணும், இன்னும் கொஞ்சம் பெருசாக கொண்டு வரணும், காமராஜ் ஆட்சி கொண்டு வரணுங்கிறது ஒரு இலக்கு, ஒரு லட்சியம், நோக்கம். அது இன்றைக்கே நடக்கும், நாளைக்கே நடக்கும், இந்த தேர்தலில் வந்துடுவோம், அடுத்த தேர்தலில் ஒன்றும் கால நிர்ணயம் செய்ய முடியாது. அதற்கான சூழலும் தமிழ்நாட்டில் கிடையாது. திராவிட கட்சிகள் 2-3 கட்சிகள் பலமாக இருக்குது. அது மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் 2வது இருந்தால் தானே 1க்கு வர முடியும். இப்போ காங்கிரஸ் 3வது கட்சின்னு சொல்கிறோன்னு வச்சுங்க. அது 3வதுன்னு இன்னும் ஒரு 30 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சீமானை கட்டிங்கன்னா நான் தான் 3ஆன்பாரு இல்லையா? இப்போ விஜய் வந்துட்டாரு, நான் தான் 3 இல்லை 2 கூட சொல்லுவார். 2 கோடி தொண்டர்கள் அப்படின்ற மாதிரி. ஆமாம், எல்லா கட்சியும் 2 கோடி 1.5 கோடி மொத்தம் கூட்டிங்கன்னா 50 கோடி வந்துடும். தமிழ்நாட்டில் மக்களே 7 கோடி 8 கோடி தான், வாக்காளர்கள் 6 கோடி சொச்சம் தான். கட்சிகள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா 50 கோடி வந்துடும்னு வச்சுங்க. அதனால எல்லாரும் கூட குறைச்சி சொல்கிறது கட்சியில் சகஜம், தொடரில் உற்சாகப்படுத்த. அப்படி தான் காங்கிரஸ் நாங்கள் ஆட்சி வருவோம், நாளைக்கே அடுத்த தேர்தலில் வருவோம்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதான். அது ஆனாலும் அது ஒரு இலக்கு, ஒரு நாளைக்கு கொண்டு வர்றதுக்கு லட்சியம், நோக்கம். அது தமிழ்நாட்டில் வந்து அதுக்காக இன்றைக்கே நிறைவேறணும், நாளைக்கே நிறைவேறணும்னு சொல்லி யதார்த்தத்துக்கு மாறா பேசுறதெல்லாம் பயனில்லை. ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.